ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தாங்க. இந்த லஞ்சுக்கு வந்து நம்ம பாகற்காய் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு வந்து வேக வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து முள்ளங்கி கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு. இட்லி தாங்க செய்ய போகிறேன். ஸோ இட்லியை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பருப்பும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சமாக வேக வச்சுக்கலாங்க. இது பாருங்கள், கொஞ்சம் அரை வேக்காடில் வந்து காய் வெந்த உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு, அந்த பருப்பை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டிருக்கேங்க. இது வந்து நானே வீடியோ எடுக்கிறேன்றதுனால இந்த பருப்பு சரியாக வந்து அதில் கொட்ட முடியல. இப்போ வந்து கொட்டியாச்சு. இது பருப்பு சாம்பார், முள்ளங்கி கத்திரிக்காய் சாம்பார். இதை இட்லியும் நம்ம அவிச்சு எடுத்துட்டோம். இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டான ஒரு இட்லி. ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுதுங்க. இப்படி சாஃப்டாக இருந்தால் தான் சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. கல் மாதிரி இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாவு கொஞ்சம் நான் தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து என்ன லஞ்சுன்றது பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சுட சுட ரேஷன் பச்சரிசி புழுங்கல் அரிசி செஞ்ச இட்லி எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி வந்திருக்குன்றதை பாருங்கள். நான் வந்து கடையில் வாங்குகிற அந்த அரிசியெல்லாம் சேர்க்க மாட்டேங்க. ரேஷனில் வாங்குகிற அந்த அரிசியை தான் சேர்ப்பேன். இதை வந்து எப்படி செய்யணுன்றது என்னுடைய வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ரெசிபி அளவுகள்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டு சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த காம்பினேஷனாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுவே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அதுவே வந்து லஞ்சையும் நான் வந்து ரெடி பண்ணிக்குவேங்க. வாங்க எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்க்கலாங்களா? சூடாக இருக்குங்க, கையே வைக்க முடியல. சுட 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 இட்லி சாம்பார் எப்படி இருக்குன்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து யாருக்கு பிடிக்கும், இட்லி சாம்பார் காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு என்னன்றது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் பாசிப்பயிரை வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு சாம்பார், பாசிப்பயிறு கடையல், நெக்ஸ்ட்டு பாகற்காய் பொரியல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பாசிப்பயிறு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை கடைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.